அனைவருக்கும் வணக்கம். நினைத்தால் இனிக்கும் என்ற இந்த நிகழ்ச்சியோட 2வது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்களும் வெள்ளிசை மன்னர் MS விஸ்வநாதன் அவர்களும் இணைந்து பணியாற்றிய படங்கள், அதில் இடம்பெற்ற பாடல்கள், அந்த பாடல்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம், பார்த்துட்டும் இருக்கோம். இந்த பதிவில் என்ன படம்னு பார்க்கலாமா? கே பாலச்சந்தர் சார் 1967 ஒரு படம் எடுக்கிறாரு. படத்தோட பேர் பாமா விஜயம். இந்த படத்தோட ப்ரொடியூசர் MS காசி. இவர் யார் அப்படின்னா ஜூபிட்டர் பிக்சர்ஸ் சோமசுந்தரத்தோட மகன். பாமா விஜயம் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தா, நல்லா வாழக்கூடிய ஒரு குடும்பம் போலி கௌரவத்தால் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அப்படிங்கிறத காமெடியாக சொன்ன ஒரு படம். இது படம் பாடம் அப்படின்னு எப்படி வேணால் சொல்லலாம். ஆனால் அதை நல்லா காமெடியாக எடுத்திருப்பார். இந்த படத்தில் தான் முதல் தடவையாக கே பாலச்சந்தர் சாரும் வெள்ளிசை மன்னர் MS விஸ்வநாதனும் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. இவங்க 2 பேரோட 3வதாக இன்னொருத்தர் சேர்றாரு. அவர் தான் கவிஞர் கண்ணதாசன். KB சாரோட முதல் படம் நீர்க்குமிழ். இதில் பாடல்கள் எல்லாமே சுரதாவும் ஆலங்குடி சோமும் எழுதியிருப்பாங்க. 2வது படம் மேஜர் சந்திரகாந்த். இதில் ஒரே ஒரு பாட்டு மட்டும் சுரதா எழுதியிருப்பார், மற்ற பாட்டு எல்லாமே கவிஞர் வாலி எழுதியிருப்பார். பாமா விஜயம் படத்தில் தான் முதன்முறையாக வெள்ளிசை மன்னர் MS விஸ்வநாதன், கே பாலச்சந்தர், கண்ணதாசன் 3 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. பாமா விஜயத்தோட ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. பாடல் காட்சி எடுக்கணும், பாடல் கம்போஸ் பண்ணணும். KB சார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மெல்லிசை மன்னர்கிட்டையும் கவிஞர் கண்ணதாசன்ட்டையும் கம்ப்ளீட்டாக கதையை சொல்கிறாரு. ஒரு 3 மருமகள்கள், அவங்க எப்படி ஒற்றுமையாக இருக்காங்க, அந்த குடும்பத்தை எவ்வளோ அழகாக கவனிக்கிறாங்க அப்படிங்கிறத விளக்கக்கூடிய ஒரு பாடல் காட்சி. இந்த ஒரு பாடல் காட்சியிலேயே அந்த குடும்பம் எவ்வளோ ஒரு அழகான குடும்பம் அப்படிங்கிறத KB சார் ரொம்ப அழகாக காட்டியிருப்பார். அள்ளி வைத்து பார்த்திருந்தேன் அழகு கைகளிலே. KB சார் கதையை சொன்ன உடனே மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் டியூன் போடுறது, அவர் டியூன் போட்ட வேகத்திலேயே அதுக்கு கவிஞர் கண்ணதாசன் வார்த்தைகளை தருது. இப்படி கவிஞர் கண்ணதாசனும் மெல்லிசை மன்னரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறத முதல் தடவையாக அருகில் இருந்து பார்க்கிறார் KB. நூலை எடுக்கவும் மாலை கொடுக்கவும் நேரமில்லை. பாமா விஜயம் படம் தொடங்கும் போதே KB சார் என்ன சொல்ல வர்றார் அப்படிங்கிறத கவிஞர் கண்ணதாசன் 2 வரியில் சொல்லியிருப்பார். கையில் உள்ளதை கொண்டிங்கு வாழ்வதிலே இந்த இல்லத்தில் நிம்மதி வாழுமடி. அடுத்த 2 வரிகள்ல வீட்டை நாட்டோட கம்பேர் பண்ணியிருப்பாரு. வீட்டு நலத்திற்கும் நாட்டு நலத்திற்கும் வேற்றுமை என்பதே இல்லையடி. பாமா விஜயம் படத்துல கணவன்மார்களை கைக்குள்ள வச்சுக்கிறதுக்கு எப்படி அப்படின்ட்டு சவுகார் ஜானகி, காஞ்சனா, ஜெயந்தி 3 பேரும் பிளான் பண்ணுவாங்க. காஞ்சனா என்ன பண்ணுவாங்கன்னா, வசிய மருந்தை வாங்கி பாலில் கலந்து முத்துராமனுக்கு கொடுப்பாங்க. ஆனால் அதை முத்துராமன் குடிக்க மாட்டார், காஞ்சனாவையே குடிக்க வச்சுருவாங்க. அப்போ அவங்க ஒரு மயக்க நிலையில் பாடுற மாதிரி ஒரு பாட்டு. இதுதான் காட்சி. முத்துராமன் காஞ்சனா பேர் ஹீரோ ஹீரோயின் அப்படிங்கிறனால மெல்லிசை மன்னர் டியூனை இப்படி ஆரம்பிப்பார். காஞ்சனா வசிய மருந்தை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஒரு மயக்க நிலையில் இருக்காங்க அப்படிங்கிறத கூட டியூன்ல ரொம்ப அழகா கொண்டு வந்திருப்பார் மெல்லிசை மன்னர். ஒரு ரொமான்டிக் மூடா இருக்கிறதுனால டியூனை சுசிலா பாடினா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த டியூனை மெல்லிசை மன்னர் P. சுசிலா வச்சு பாட வைக்கிறார். எந்த அதிரடியான இசையும் இல்லாம அந்த சூழலுக்கு ஏற்ற இசைய BGM மெல்லிசை மன்னர் கொடுக்கிறார். இதே பாடல்ல அடுத்த ஷாட் பார்த்தீங்கன்னா, ஜெயந்தியும் நாகேஷும் அந்த பேர் டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு ஷாட். இதுல பார்த்தீங்கன்னா, ஜெயந்தி தன்னோட வழக்கமான உடைகளிலிருந்து மாறி நாகரிக உடைகளில் டான்ஸ் ஆடுவார். இந்த இடத்துல அந்த டியூனை அப்படி அதிரடியா மாத்திருப்பார் மெல்லிசை மன்னர். அதிரடியான இசை, அதிரடியான ஆட்டம்னு KB சார் சொல்லியிருக்காரு. இதுக்கு ஒரே சாய்ஸ் எல்ஆர் ஈஸ்வரி தான்.
அதனால எல்லார் இசையை கொண்டு இந்த பாடலை பாட வைக்கிறார் மெல்லிசை மன்னர். இந்த பாடல் காட்சியில நாகேஷ் சாரை ரொம்ப அழகா பயன்படுத்தியிருப்பார் இயக்குனர் சிகரம். கேபி சார் சொல்லி கொடுக்கறத தவிர நாகேஷும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாட்ல தனக்கு என்ன தோணுதோ அதை அப்படியே பண்ணுவார். இந்த பாடல் காட்சியில் பார்த்தீங்கன்னா சோத்து மேலே நடந்து போகிற மாதிரி ஒரு காட்சி. இவர் சும்மாவே போக மாட்டார். அப்படி போகிற போக்கில் பார்த்தீங்கன்னா கேலண்டரை தூக்கி பார்த்துட்டு போவார். ரொமான்டிக்காக தொடங்கின ஒரு பாட்டு வந்து அப்படியே ட்ராக் மாதிரி அதிரடி இசையோட ஒரு காமெடி பாட்டாக மாறும். பாடல் காட்சிகளை பொறுத்த வரைக்குமே கேபி சார் வந்து ரொம்ப வித்தியாசமாக யோசிப்பார். அது டூயட்டாக இருந்தாலும் சரி, சோக பாட்டாக இருந்தாலும் சரி, காமெடி பாட்டாக இருந்தாலும் சரி, அதில் கே பாலச்சந்தரோட முத்திரை நிச்சயமாக இருக்கும். பாமா விஜயம் படத்தில் நாகேஷ் வந்து பாமாவை பார்க்கறதுக்கு அவங்க வீட்டுக்கு வருவாங்க. அவங்க வெயிட் பண்ண சொல்லியிருப்பாரு செக்ரட்டரி. இவர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. செவத்தில் பார்த்தீங்கன்னா வரிசையாக ஃபோட்டோஸ் இருக்கும். அந்த நடிகை நடித்த ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். இங்கிருந்து கனவு ஸ்டார்ட் ஆகும். இவர் என்ன பண்ணுவார்னா அந்த ஃபோட்டோ ஃப்ரேமை உடைச்சிட்டு ஃபோட்டோக்குள்ளே போவார். அங்க நடிகை பாமாவோட போட்டோல இருக்கிறவரை அடிச்சு துரத்துவார். இப்படி ஒரு வித்தியாசமான காட்சி வச்சு அங்க ஒரு பாட்டை வச்சிருப்பாரு. நாகேஷ் சாரோட நடன திறமையை காட்டுறதுக்கு தான் கேபி சார் இப்படி ஒரு காட்சியை வச்சிருப்பாரு. இந்த பாடல் காட்சிக்கு சுந்தரம் மாஸ்டர் தான் டான்ஸ் மாஸ்டர். நாகேஷ் சார் டான்ஸ் சும்மா பிச்சு உதறி இருப்பாரு. கேபி சார் பாடல் காட்சிகளெல்லாம் எடுத்து முடிச்சிடுறாரு. இருந்தாலும் அவருக்குள்ள வந்து என்னமோ மிஸ் ஆன மாதிரியே ஒரு ஃபீலிங். நம்ம சொல்ல வந்த விஷயத்த கரெக்டாக சொன்னோமா அப்படின்னு யோசிக்கிறாரு. அதாவது போலி கௌரவத்தால் ஒரு குடும்பம் எப்படிலாம் சீரழியுது அப்படிங்கிறத ஃபுல்லாக சொல்லியிருக்கோமா அப்படின்னு யோசிக்கும்போது இதை விலைக்கு ஒரு பாட்டு வச்சா என்ன அப்படின்னு யோசிக்கிறாரு. உடனே கவிஞர் கண்ணதாசனையும் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதனையும் கூப்பிட்றாரு. கூப்பிட்டு அது வரைக்கும் எடுத்த படத்தை போட்டு காட்டுறாரு. போட்டு காமிச்சிட்டு எந்த இடத்துல பாடல் காட்சி வைக்கலாம் அப்படின்ட்டு 3 பேர் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அந்த வீட்டோட பெரியவர் பாலையா இருக்காரு. அவர் பாடுற மாதிரியும் குழந்தைகளோட அவர் பாடுற மாதிரியும் அதுக்கு மகன்களும் மருமல்களும் பதில் சொல்ற மாதிரியும் ஒரு காட்சி வைக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்றாங்க. கவிஞர் கண்ணதாசன் உடனே படப்படன்னு வரிகளை சொல்றாரு. வரவு 8 செலவு 10 அதிகம் 2 கடைசியில் துந்தனா துந்தனா துந்தனா. 8 செலவு 10. கவிஞர் வரிகளை சொல்ல 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 அந்த வரிகளுக்கு உடனே மெட்டமைக்கிறார் மெல்லிசை மன்னர். இந்த பாட்டுல மெல்லிசை மன்னர் வந்து ஒரு புதுமை பண்ணியிருப்பார். என்ன அப்படின்னா பாலையாக்கும் நாகேஷ்க்கும் டிஎம்எஸ்ஏ பாட வச்சிருப்பாரு. அதே போல சவுகார் ஜானிக்கும் சச்சுவுக்கும் எல்லாரும் இசையப்படுவாங்க. மற்றவங்களுக்குலாம் குழுவினர் பாடுவாங்க. டிஎம்எஸும் தன்னோட குரலை நாகேஷ்க்கும் பாலையாக்கும் ஏத்த மாதிரி மாத்தி மாத்தி பாடியிருப்பார். வயசு பிள்ளைகள் புதுசா பெருசா வாழ்வது பொறுக்காது. வரவு 8 செலவு 10 கவிஞர் கண்ணதாசனோட வாழ்க்கைக்கு ரொம்ப பொருந்தக்கூடிய ஒரு விஷயம். நான் இந்திய ஜனாதிபதி போல சம்பாதிக்கிறேன், அதே நேரம் இந்தியாவை போல கடன் வாங்குறேன்னு அவர் அடிக்கடி தன்னை பத்தி சொல்லுவாரு. அந்த அனுபவங்களும் பாட்டா வந்தது. லோன், இஎம்ஐ, ஹையர் பர்ச்சேஸ்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அன்னைக்கே பாட்டில் கொண்டு வந்திருப்பார் கவிஞர் கண்ணதாசன். கேபி சார் என்ன நினைச்சாரோ அதை அப்படியே பாட்டில் கொடுத்தவர் கவிஞர் கண்ணதாசன். மெல்லிசை மன்னர் இசையில எல்லா பாடலுமே ஹிட் ஆயிட்டு பாமா விஜயம் வெற்றி படமானது. நண்பர் நாகேஷ் கொடுத்த தைரியத்துல அடுத்த படத்தையுமே 1967 டைரக்ட் பண்ணார் கே பாலச்சந்தர். அந்த படத்தை பத்தி அடுத்த பதிவுல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.